வேலூர் ராணிப்பேட்டையில் அமைந்திருக்கும் காசி கோவிலுக்கு எதிரே பிணம் எரியும் மயானம். கங்கை ஆரத்தியை காண வந்து ஊளையிடும் நாய்கள். பரிகாரங்கள் செய்யும் நட்சத்திர ராசி மரங்கள். தியான மடத்தில் இருக்கும் 18 சித்தர்களின் புகைப்படங்கள். ஆலயத்தை சுற்றி இருக்கும் வித்தியாச லிங்கங்கள். வேலூர் ராணிப்பேட்டை அருகே நடக்கும் அதிசயங்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மர்ம சுவடுகள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. பொதுவாக நம்ம ஊரில் நடக்க அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்களின் பின்னணியை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் வேலூர் ராணிப்பேட்டை அருகே உள்ள ஒழுகூர் என்ற கிராமத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் அந்த ஆலயத்தை பற்றியும் இயற்கை இறைவன் ஆசிரமத்தை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம். மர்ம சுவடுகள். வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஒழுகூர் என்ற கிராமத்தில் மூர்த்தி என்ற மனிதர் இயற்கையே இறைவன் என்ற ஆசிரமத்தை நடத்தி வருவதாகவும் இங்கு காசியை போல் உருவாக்கப்பட்ட சிவன் ஆலயம் மற்றும் உள்ள பல சிறப்புகள் இருப்பதாகவும் எங்களுக்கு தகவல் வந்தது. இதை அடுத்து நாங்களும் எங்கள் குழுவும் சென்னையில் இருந்து வேலூரை நோக்கி பயணத்தை தொடங்கினோம். போகும் இடமெல்லாம் பச்சை பசுமையான வயல்களும் இயற்கையான காற்றும் எங்களை அன்போடு வரவேற்றது. ஒழுகூர் செல்லும் இடமெல்லாம் பல காவல் தெய்வங்களின் தரிசனமும் எங்களுக்கு கிடைத்தது. 3 மணி நேர பயணத்தை தொடர்ந்து நாங்கள் ஒழுகூர் கிராமத்தை அடைந்தோம். கிராமத்தின் எல்லையில் ஒரு குளக்கரை, அதில் சுமார் 30 அடிக்கு மேலாக ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் இருந்தது. ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு ஆதிகாசி பீடத்தை நோக்கி பயணித்தோம். ஒருபுறம் பசுமை நிறைந்த வயலும் கோவிலுக்கு எதிரே ஒரு மயானமும் இருந்தது. அந்த ஆதிகாசி மடத்தின் அருகே இருந்த ராட்சத ஆலமரத்தின் விழுதுகளில் சாக்குப்பைகள் நிறைய கட்டி தொங்கவிடப்பட்டு இருந்தது. உள்ளே செல்லும் போது ஹரிச்சந்திரன் ஆலயம் ஒன்று இருந்தது. நாங்கள் ஆலயத்திற்கு சென்றோம். நாங்கள் எடுத்து சென்ற ட்ரோனை வைத்து அங்கு தியான நிலையில் இருந்த சிவனை வீடியோ எடுத்து கொண்டு இருந்தோம். திடீரென வேகமாக காற்று அடித்து வீடியோ எடுக்க விடாமல் ட்ரோனை கீழே தள்ளியது எங்களுக்குள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. நீங்கள் பார்க்கும் இவர் பெயர்தான் மூர்த்தி. இவர் 10 வயதிலிருந்து விநாயகருக்கு பூஜை செய்து வந்ததாகவும் தன்னுடைய 20 வயதில் சிவன் மீது கொண்ட ஈர்ப்பினால் இவர் ஆன்மீக தொண்டாற்றுவதாகவும் சொன்னார். பிள்ளையார் கோயிலெல்லாம் கட்டிட்டு அருமத்தம்மன் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 வயசில் அதெல்லாம் கட்டும்போது கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேலே இருக்கும் எனக்கு. அப்போ தான் வந்து அந்த விநாயகர் கோயிலெல்லாம் நம்ம கட்டி முடித்தோம். அதுவும் நாம் இல்லை, இறைவனுடைய அருளால் ஊர் மக்கள் கூடி எல்லோ இளைஞர்களும் அதில் ஒருவன் நான். என்னால் கட்டப்பட்டது என்று கண்டிப்பாக அது சாத்தியமில்லை. இறைவனால் கட்டப்பட்டது, மக்களுடைய அருளால் அது கட்டப்பட்டது. அதில் அடியேன் ஒருவன். இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உண்டு. தன் மகளுக்கு திருமணமாகிவிட்டதாகவும் தன் மகன் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டதாகவும் கூறினார். எனக்கு ஒரு மகள் அபிராமி. அவளுக்கு திருமணம் நடந்து 5 வருடங்கள் ஆகிறது. எனக்கு ஒரு மகன், அவன் பேர் OM கிஷோர். 24/11/2019 பிளட் கேன்சர் அதனால் பாதிக்கப்பட்டு இறைவனடி சேர்ந்தார். அதைத் தொடர்ந்து இறைவனோடு நாம் பயணிப்பது தான் சிறந்தது என்று நான் இறைவனோடு இதுநாள் வரையிலும் பயணித்து கொண்டிருக்கிறேன். மனைவியும் தானும் இணைந்து தான் இந்த ஆதிகாசி பீடத்தை நடத்தி வருவதாக சொன்னார். என்னுடைய தாய் இல்லாமல் ஒரு செயலும் நான் செய்ய மாட்டேன். எல்லாமே என்னுடைய தாய் தான். ஒரு சில விஷயங்கள் என்னுடைய தாய் என்ன சொல்கிறதோ அதை தான் நான் செய்வேன். என்னுடைய மனைவி ஞான சௌந்தரி. இன்று என்னுடைய மனைவி என்னோடு இருந்து இந்த ஆசிரமத்தை அவர்கள்தான் பராமரிக்கிறார்கள். அடியேன் ஒரு அரசு வேலையில் இருக்கிறேன். சென்னையில் நடத்துனராக பணியாற்றுகிறேன். ஆனால் தெய்வீக பணி என்னை இறைவன் அடிக்கடி இந்த பணியில்
அவர் செய்ய சொல்லி எனக்கு ஒரு அசீர வாக்குகள் கொடுப்பார். நிறைய பணிகள் செய்வேன், ஆனால் நான் யாரிடமும் சொல்வதில்லை. எனக்கும் தெரியாது, சில பணிகள் நான் செய்து கொண்டே இருப்பேன். அடிக்கடி நான் வேலைக்கு செல்வது கிடையாது. எல்லோரும் சொல்வார்கள் வேலை கவர்மெண்ட் வேலை செய்கிறான், இது போல் சுற்றிக்கிட்டே இருக்கிறான்ட்டு. அதை பற்றி நான் கவலை கிடையாது. அதனால் நான் அதை பற்றி நான் எதையும் கேர் பண்ணுறது கிடையாது. என்னால் முடிஞ்சது இறைவனுடைய தொண்டாக நான் செய்து கொண்டே இருக்கிறேன். இறைவனுடைய அருளால் இனியும் நிறைய மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். இறைவனுடைய அருளால் கண்டிப்பாக இந்த ஸ்ரீ இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிகாசி பீடத்தின் மூலமாக மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்வேன் என்று இறைவனுடைய அருளால் நம்புகிறேன். பின்பு இறைவனின் அருளால் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து இந்த காசி விஸ்வநாதருக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதாம். இந்த ஆலயம் மெதுவாக இறைவனுடைய சிவபெருமானுடைய சக்தியால் அப்படி மெல்ல மெல்ல நகர்ந்து இன்றைய காலகட்டத்தில் இயற்கையினுடைய அருளால் இயற்கை காசி விஸ்வநாதீஸ்வரர் வடக்கு நோக்கி சுதையில் ஒரு சிவன் சிலை உருவாக்கப்பட்டு சமீப காலமாக 22/2/2024 அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அடியார் பெருமக்களும் பொதுமக்களும் சிவனடியார் பெருமக்களும் ஏராளமாக கலந்து கொண்டு சிறப்பாக இந்த ஆலயம் அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நடைபெற்ற நேரத்தில் இறைவனுடைய மிகப்பெரிய சக்தியால் 20க்கும் மேற்பட்ட கருடங்கள் வானத்தில் வட்டமிட்டு இந்த ஆசிரமத்தை அவர்களுடைய இயற்கையினுடைய அருளால் இங்கு அவர்கள் அருளால் ஆசீர்வாதிக்கப்பட்டு இன்றும் இந்த ஆசிரமம் தொடர்ந்து நடைமுறையில் இறைவனுடைய அருளால் நித்திய பூஜைகள் நடைபெறுகிறது. காசியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து செயற்கையாக 3 நதிகள் அமைத்து நதிகளுக்கு நடுவே இந்த காசி விஸ்வநாதரை வைத்துள்ளனர். கங்கா, யமுனா, சரஸ்வதி என்ற நதிகள் இங்கு செயற்கையாக உருவாக்கப்பட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து காசியிலிருந்து அந்த நதியிலிருந்து தண்ணீர்கள் கொண்டு வந்து இங்கு செயற்கையான முறையில் கும்பாபிஷேக நேரத்தில் கங்கா, யமுனா, சரஸ்வதி என்ற நதிகள் உருவாக்கப்பட்டு 27 நட்சத்திர விருட்சகங்கள் ஸ்தாபனம் செய்யப்பட்டு 9 நவகிரகங்கள் ஸ்தாபனம் செய்து 12 ராசிகள் மரங்கள் ஸ்தாபனம் செய்து 48 விருட்சகங்களும் ஒரே நேரத்தில் ஸ்தாபனம் செய்து இங்கு அமையப்பட்டிருக்கிறது. இங்கு உள்ள இந்த தியான நிலையில் உள்ள சிவன் காசியில் உள்ளது போல அமைக்கப்பட்டதாகவும் ஆலயத்திற்கு எதிரே மயானம் இயற்கையாக அமைந்ததாகவும் சொன்னார். இந்த ஆலயத்தில் சிறப்பு இயற்கையினுடைய அருளால் பிரபஞ்சத்தினுடைய சக்தியால் காசியில் எப்படி அங்கே பிணங்கள் எரிகின்றதோ அதே போன்று இந்த ஆலயத்தில் எதிரே சுடுகாடு, அங்கே பிணங்கள் எரிக்கின்றன. அது பக்கத்தில் சிறிய ஒரு நீரோடை, அங்கே காசியில் ஒரு கங்கை. ஆகவே இந்த ஆலயம் இயற்கையாக பிரபஞ்சத்தினுடைய சக்தியாக இயற்கையாக சிவனால் அமைக்கப்பட்டது என்று அடியேனுடைய கருத்து. கோவிலுக்குள் தொண்டு செய்யும் நபரிடம் பேசத் தொடங்கினோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு அவர் பெயர் ரேணு என்றும் இவர் அருகில் உள்ள வாங்கூரை சேர்ந்தவர் என்றும் அவர் மேஸ்திரி வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. நான் எங்கள் ஊரில் விநாயகர் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இங்கே வந்தேன். ஆனால் சின்னதாக விநாயகர் கோவில் சின்னதாக இருந்துச்சு. அப்போ விநாயகர் கோவில் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா கூரை வீட்டில் விநாயகர் இருக்கார். அந்த கூரை வீட்டில் விநாயகர் இருக்கிறது இல்லாமல் தரை மண் தரை போட்டு நம்ம வெளியே தான் சாணி தொளிப்போம். இப்போ எல்லாமே டவுன்லலாம் நான் தண்ணியால் தொளிக்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாமே டைல்ஸ் ஓட்டுறாங்க, கிரானைட் கல்லாம் போடுறாங்க. ஆனால் இந்த விநாயகர் கோவிலில் சாணம் மொழவி அங்கே தியானம் பண்ணுறாங்க. இந்த விநாயகர் வந்தாவே நம்ம போனாவே நம்மளுடைய இயற்கையாகவே நம்ம நம்ம உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம இங்கே போனாவே நம்ம ஒரு நல்லது நடக்கும். அந்த மாதிரி விநாயகர் கோவில் இருக்குன்னு நான் வந்தேன். அந்த விநாயகர் வந்த பிறகு அவர் கூட பாய்க்கின பிறகு அப்போ அவர் சிவன் இந்த மரம் இயற்கையாகவே அதாவது சின்ன மரமாக இருக்கும்போதே பார்த்துருக்கோம்.
நம்ம வெள்ளாமையை சாப்பிட்ற மாதிரி அந்த மரம் இது. இந்த மரம் வந்ததால் வந்து இவர் என்ன பண்ணார், அப்போ வந்து சிவன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் நினச்சாரு. சிவன் வச்சிருக்காரு. இங்கு வந்து அவர் சிவன் மீது அதிக பற்று கொண்டதாகவும் இங்கு வரும் முன் விநாயகர் பக்தராக இருந்ததாகவும் இப்பொழுது தன் வாயை திறந்தால் நமச்சிவாய என்ற மந்திரம்தான் வருவதாக சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எனக்கு சிவனே எனக்கு கும்பிட்ன இதுவும் இல்லை. ஆனால் நான் இங்கே வந்த உடனே ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறேன். சிவனுடைய பக்தன் மாதிரி ஆகிட்டேன். விநாயகர் பக்தனாக இருந்தால் வந்து சிவன் பக்தனாக மாற்றிட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்து பிரதோஷத்துக்கு பௌர்ணமிக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். அவரை தொடர்ந்து இந்த ஆதிகாசி பீடத்திற்கு தினமும் வரும் பக்தரிடம் பேசினோம். அவர் இங்கு வந்தால் மன நிம்மதி கிடைப்பதாக சொன்னார். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஊரை சார்ந்தவன் தான், ஒழுகூர். என் பேர் சரவணன். நான் வீட்டில் எவ்வளோ மன கவலைகள், மன உடைச்சல்கள், எந்த ஒரு கவலை இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்தால் எனக்கு எல்லாமே தீருது. ஊர் அவுட்டரில் ஒரு இயற்கை சூழல் இந்த கோவில் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு வந்தால் எனக்கு எல்லா வித மன நிம்மதியும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாததற்கு ஈன்றது செய்வோம் அப்படின்ற எங்கள் ஐயாவோட நோக்கத்தினாலையும் கடவுளினுடைய அருளாலையும் இங்கே தினமும் காலையில் 7 மணி அளவில் மூலிகை கஞ்சி இங்கே அனைத்து ஏழைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இங்கே ஏழைகள் மட்டும் இல்லாத சிவபக்தர்கள் அனைவரும் இந்த கஞ்சி அருந்த நிறைய பேர் இந்த கோவிலை தேடி வராங்க. அது மட்டும் இல்லாத எங்கள் ஐயாவால் பல கோவில் நிறுவப்பட்டிருக்கு. சுயம்பு ஸ்ரீ மாகமல்லியார் கோவில்ன்றது வந்து ஒரு சிறிய கோவில் இன்றைக்கி பெரிய கோவிலாக கட்டி அதன் பக்கத்தில் தியான பீடம், திருவள்ளுவர் பூங்கா அமைச்சு ஐயா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாத அரும்பாத்தாம்மன் அப்படின்ற ஒரு ஆலயத்தை ஐயா கட்டி கொடுத்தாரு. மேலும் இங்கு உள்ள ராசி நட்சத்திர மரங்கள் அங்கு வரும் பக்தர்களிடம் பேசும் பொருளாகவே உள்ளது. மிகப்பெரிய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 27 நட்சத்திரமும் 12 ராசிக்கான செடி தான். நான் என்னுடைய நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, நான் தினமும் வந்து இங்கே பூஜைக்கிறேன். என்னுடைய ராசியான என்னுடைய செடியில், என்னுடைய நட்சத்திரமான என்னுடைய செடியில் தினமும் இங்கே பூஜைக்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்குது. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். சாதாரண ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக தான் பணிபுரிஞ்சேன். ஆனால் இந்த ஆலயத்துக்கு வந்து நான் மனதார உருகி வேண்டினேன். இன்றைக்கி அந்த நிறுவனத்தில் நான் நிரந்தர பணியாளராக மாறிட்டேன். வருடத்தில் 365 நாட்களும் இந்த ஆலயத்தில் சிவபூஜை நடக்குமாம். நாங்கள் அப்படியே அங்கு உள்ள கோசாலைக்கு சென்றோம். கோசாலையா அப்படின்னா என்ன என்று எங்களுக்குள் கேள்விகள் எழும்பியது. கோமதா, கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று 3 மாடுகள், நாட்டு பசு மாடுகள் 3 மாடுகள் இருந்தன. அதில் ஒரு மாடு சரஸ்வதி என்ற ஒரு பசு சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அது தவிர்க்கப்பட்டது. கங்கா, யமுனா என்ற நாட்டு பசு தற்போது இருக்கின்றது. இன்னொரு பசு காங்கேயம், அதற்கு பேர் காவேரி என்று அழைக்கப்பட்டு சமீப காலமாக தான் இங்கே அந்த பசு வந்தது. இப்பொழுது அதுவும் அந்த கோசாலையில் சேர்த்து தொடர்ந்து பூஜைகள் நடைபெறுகிறது. அந்த இடத்தோட பேர் கோசாலை. கங்கா, யமுனா, சரஸ்வதி கோசாலை. அங்கே என்னென்ன பண்ணுவீங்க? காலையில் வந்து கோபூஜை பண்ணுவோம். என்ன மாதிரி பூஜை நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா பசுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பூ அர்ச்சனை செய்து எல்லாரும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இன்றைய பொழுது நல்ல நோய் நொடி இல்லாமல் நன்றாக வாழணும் என்று பிரார்த்தனை செய்து பூஜை செய்கின்றோம். வெளியே வந்ததும் ஒரு அழகிய காங்கேயம் பசுவும் இருந்தது. திருவண்ணாமலையில் உள்ளது போல எல்லா திசைகளிலும் லிங்கங்கள் இருக்கிறது என்று பல திடுக்கிடும் விஷயங்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். அதாவது திருவண்ணாமலையில் எப்படி நாம் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு லிங்கம் வணங்குகின்றோமோ அதே போன்று 8 திசையிலும் 8 லிங்கங்கள் இங்கு அமையப்பெற்று இறைவனுடைய அருளால் காசிக்கு சென்றால் என்ன புண்ணியமோ, திருவண்ணாமலைக்கு சென்றால் என்ன புண்ணியமோ, இந்த ஆலயத்திற்கு வந்தால் அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று மக்களாலும் இயற்கையினுடைய அருளாலும் பிரபஞ்சத்தினுடைய சக்தியாலும் அடியேன் அதை உணர்கிறேன். இப்படி பல விஷயங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அங்கு கண்ணில் ஒரு கூரை வீடு தென்பட்டது.
அதன் உள்ளே சென்றதும் மாட்டு சாணத்தால் மூழ்கியிருந்த தரைகள், அந்த தரைகளின் மேல் அமர்ந்து பலர் தியானம் செய்து கொண்டிருந்தனர். மூர்த்தியும் அங்கு தியானத்தில் இருந்தார். எங்களுக்கு அங்கு பல புகைப்படங்கள் கண்ணுக்கு தெரிந்தது. அருகே சென்று பார்த்தால் அது முழுவதும் சித்தர்களின் புகைப்படங்கள். அந்த புகைப்படங்களுக்கு கீழ் ஒரு அழகிய விநாயகர் சிலையும் இருந்தது. ஆமாம், இந்த விநாயகர் சிலைக்கு பெயர் இயற்கை விநாயகராம். அருகில் திருநீர் தருவதற்கு சங்கு போல் ஒன்று இருந்தது. முடுக்கைகளும் உள்ளே இருந்தன. தியானம் முடிந்த பிறகு இந்த தியான மடத்தை பற்றியும் இயற்கை விநாயகரை பற்றியும் அதில் உள்ள 18 சித்தர்களை பற்றியும் எங்களுக்கு எடுத்துரைத்தார் மூர்த்தி. சுயம்பு இயற்கை ஞான விநாயகர், அதற்கு மேலே 18 சித்தர்களுடைய பசுஞ்சாணத்தால் மெழுகிய நாட்டு பசுஞ்சாணம் போட்டு வாரத்தில் ஒரு முறை மெழுகி அதிலே தியானம் செய்கின்றோம். இது இன்றைய காலகட்டத்தில் டைல் கிரானைட் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைய தலைமுறைகள் சாணம் போட்டு மெழுகுனா அந்த தரை எப்படி இருக்குதுன்னு தெரியாத காலகட்டத்தில் இன்றைய மனிதர்கள், குழந்தைகளெல்லாம் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணி இந்த தரையை போட்டு இங்கே உட்காந்து தியானம் செய்கின்றோம். ரொம்ப சித்தர்களுடைய அருளால் இதெல்லாம் நடைபெற்றது என்று அவர்களுடைய குறிப்பில் ஏற்பட்டது. சித்தர்கள் முதன்மையான சித்தர்கள். முதல் சித்தர் அகத்தியர். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு சித்தராக நந்திதேவர் பெருமான், திருமூலர், கோரக்கர், போகர், ராமதேவர், தன்வந்திரி, குதம்பை சித்தர், கரூரார், இடைக்கால சித்தர், வால்மீகி சித்தர், பாம்பாட்டி சித்தர், கொங்கனார், சுந்தரானந்தர், மச்சமுனி, கமலமுனி, சட்டமுனி, பதஞ்சலி என்று 18 சித்தர்களுடைய உருவமாக இந்த உருவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ப்பீங்க. வீடியோவில் ஐயா எடுத்திருக்காரு. அதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எப்படி சித்தர்கள் அன்று இருந்தாங்களோ அது போன்ற ஒரு உருவம் இங்கு பொறிக்கப்பட்டு இந்த இடத்தில் சித்தர்களும் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கையோடு இங்கே தியானம் செய்யும். இந்த ஆசிரமத்தில் காலை 8 மணிக்கு அங்கு வரும் மக்களுக்கு தினமும் மூலிகை கஞ்சி கொடுப்பார்களாம். இந்த ஆலயத்தில் காசியை போலவே எதிரே உள்ள மயானத்தில் பிணங்கள் எரிந்தாலும் இங்கு பூஜை நடந்து கொண்டு தான் இருக்குமா. எப்படி காசியில் தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 350 பிணங்கள் எரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் படித்தேன். அதே போல் தான் அங்கே தீட்டு இது அது எதுவுமே கிடையாது, நாமளாக ஏற்படுத்துனது. இறைவனுடைய அருளால் இங்கேயும் அதேமாரி எந்த ஒரு டெத்து, அதாவது மரணங்கள் நடந்தாலும் இயற்கையினுடைய அருளால் இங்கே பூஜைகள் தொடர்ந்து நடைபெறும். அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தினங்கள் அங்கே எரிச்சிட்டு நம்ம பூஜை செஞ்சு நடந்துருக்கு. அம்மாதிரி எரிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் எரிக்கிறது முன்னாடி தான் எரிப்பாங்க. இப்போ சமீப காலமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஒரு ஐயர் அவங்கெல்லாம் பக்கத்தில் தான் எரிப்பாங்க. அது நடந்தது. பூஜையும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த விதமான இதுவும் கிடையாது. அங்கே எப்படி காசி விஸ்வநாதரில் ஆலயத்தில் எப்படி பூஜைகள் நடந்து பக்தர்கள் தினமும் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அம்மாட்டுக்கு எரிஞ்சிகிட்டே இருக்கும். எரிஞ்சது திரும்ப சாம்பல் கங்கையில் தள்ளுவாங்க. அது கங்கையில் போயிட்டே இருக்கும். அப்போ பூஜை நடந்துகிட்டே இருக்கும். வரும் பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல் தான் இங்கே அம்பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குது. பூஜை நடந்துகிட்டே இருக்குது. வரும் பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இறைவனடி சேர்ந்தார். அவர் போகும்போது கூட இங்கே பூஜை நடந்துகிட்டு தான் இருந்தது. அதெல்லாம் எதுவுமே நிப்பாட்ட முடியாது. அங்கே எப்படி வழக்கமாக என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கே. இந்த ஆதிகாசி பீடத்தில் இரவு நேரங்களில் நடக்கும் கங்கை ஆராத்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நாங்கள் சென்ற போதும் அந்த கங்கை ஆராத்தியை கவனித்தோம். தினமும் அந்த கங்கை ஆராத்தியின் போது அங்கு வந்த நாய்கள் ஊளையிடுவது வழக்கமாம். இந்த ஆதிகாசி பீடத்தில்
பிறந்த நாள், திருமண நாளில் வரும் பக்தர்களுக்கு மரக்கன்று வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார் இந்த மூர்த்தி. குழந்தைகளுடைய பிறந்த நாள், பெரியவர்களுடைய பிறந்த நாள், அவர்களுடைய திருமண நாள் அன்று இந்த ஆசிரமத்தில் மரக்கன்றுகள் வழங்குகின்றோம். அனைவரும் இந்த மரக்கன்றுகள், யார் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பக்தர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மரக்கன்று தரோம். இது இயற்கையினுடைய அருளால், இயற்கையினுடைய அதிகமாக இயற்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் இறைவனுடைய அருளால் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். காசியை போலவே பாரத மாதா சிலையையும் ஆதிசங்கரர் சிலையையும் இங்கு காண முடிகிறது. காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் இருக்குதோ அதே போன்று இங்கே ஒரு பாரத மாதா நாம் வச்சுருக்கோம். பக்கத்திலேயே ஆதிசங்கரர் சிலையும் நாம் அதை வச்சுருக்கோம். இந்த இடத்தில் ராசிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி மரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் அவரவர் ராசிகளுக்கு ஏத்த மரங்களுக்கு பூஜை செய்து வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் என்பது வழக்கமாம். 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள், 12 ராசிகள், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரங்கள் சித்தர்கள் அருளியது. சித்தர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர் அந்த மரங்கள் இவங்க சொன்னது தான். அந்த மரத்தை நாம் ஏட்டில் எடுத்து இங்கே நம்ம பதிய வச்சு இங்கே வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். 48 மரங்களும் ஸ்தாபனம் செய்து இன்று ஓரளவுக்கு வந்து பெரிய செடியாக இருக்குது. வரும் காலகட்டத்தில் 48 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய அருளால் ஒரு அசிரீர வாக்கு. அது விரைவில் செய்ய வேண்டும் என்று அடியேன் நினைக்கின்றேன். இறைவனுடைய சக்தியால் கண்டிப்பாக அந்த 48 சிவலிங்கங்கள் வைக்க வேண்டும். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு சிவலிங்கம். சிவலிங்கம் வந்து சிவனடியார்கள் பூஜை செய்வார்கள், ஐயர்கள் பூஜை செய்வார்கள். ஆனால் ஒரு சாதாரண மக்கள் வந்து சிவனை பூஜை செய்யலாம் என்றால் ஒரு ஆகாத ஒரு காரியம். ஆனால் இந்த ஆதிகாசி பீடத்தில் 48 விருட்சகங்கள் ஸ்தாபனம் செய்து அது கூட இப்போ வரும் காலத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அந்த செய்ய போகிற நேரத்தில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்கார்கள், எந்தெந்த சிவனை வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அப்போது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. கடவுளினுடைய அருளால் எல்லா பக்தர்களும் எல்லாருமே வந்து இங்கே சிவலிங்கத்தை டைரெக்டாக பூஜை பண்ணலாம். நேராகவே பூஜை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவனுடைய அருளால் சிவபெருமான் தரப்போகிறார். இயற்கையாகவே வந்த விலாமரத்தின் அடியில் இருக்கும் இயற்கை ஈஸ்வரரை வழங்கினால் போதும் வாழ்க்கை செழிக்கும் என்பது வழக்கம். இயற்கை ஈஸ்வரருக்கு எதிரே சிவனுக்கு மிகவும் பிடித்த வில்வ மரமும் உண்டு. இங்கு உள்ள சிவாலயத்தில் ஒரு திருவோடு மரமும் உண்டு. பொதுவாக திருவோடு மரங்களில் நிறைய இடங்களில் காய் இருக்காது என்றும் இங்கு மட்டும்தான் திருவோடு மரத்தில் காய் காய்த்துள்ளது என்றார். இந்த ஆலயத்தில் விலாமரம் இயற்கையாக இங்கே அமைந்து அதன் அடியில் இயற்கை ஈஸ்வரர் பிரதிஷ்டை செய்து கொஞ்ச காலம் தொடர்ந்து திருவோடு மரம் ஸ்தாபனம் செய்யப்பட்டது. அந்த மரத்தில் சிறிது காலமாக ஒரு 2-3 வருடங்களாக இறைவனுடைய அருளால், இயற்கையினுடைய அருளால் திருவோடு காய் இங்கு காய்த்து வரும் சிவனடியார்களுக்கெல்லாம் அதை இறைவனுடைய அருளால் அதை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றோம். இங்கு ஒரு வேல் வைத்து வழிபட்டு வந்ததை கண்டோம். அதை பற்றி கேட்கும்போது அங்கு சில காலமாக நாகம் வருவதை அறிந்த அவர்கள் அங்கு வழிபட தொடங்கி உள்ளனர். அங்கு உள்ள விலாமரத்து அடியில் மூர்த்தி ஒரு நாள் தியானம் செய்யும் போது அங்கும் நாகம் வந்ததாகவும் அது சுமார் 12 அடி இருந்ததாகவும் சொன்னார். பிறகு அங்கு நாகத்துக்கு வழிபட தொடங்கியதாகவும் கூறினார். வந்துருப்பாங்க, நாகம் வந்து வந்துட்டு போகுது, ஆனால் யாருக்கு தெரியாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நீங்க என்னென்ன? அவர் வரும்போது அடியேன் ஒரு நாளில் வந்து அந்த இடத்துல வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். மரத்தடி கீழே எப்பவுமே ஈவினிங் டைமில் வழக்கமாக ஏதாச்சுமா இறைவனுடைய அருளால் ஐயப்பு இருக்கும். அந்த டைமில் போயிட்டு நம்ம அங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது எனக்கு பின்னாடி வந்தாங்க. பின்னாடி வந்துட்டு முன்னாடி போய் நின்னாங்க. அடியேன் வந்த சத்தம் கேட்டது. அடியேன் அதை ஏந்துட்டு நான் என் பாட்டுக்கு வந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிட்டேன்ட்டாங்க. அவர் பேசுகையில் இறைவனை தாண்டி இயற்கையே இறைவன் என்று சொன்னார். இயற்கையெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, அதனால தான் இயற்கையே இறைவன் சொல்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை எல்லாமே நான் அடியேன் ஒரு வார்த்தை கூட சொல்லிட மாட்டேன். எல்லாமே நாம் இந்த உலகமே இயற்கை தான். இயற்கையே இறைவன் அப்படிங்கிற ஒரு ஆசிரமும் அந்த வார்த்தை கூட ஒரு சிலர் என்னை கேட்பாங்க. அது இறைவனாக கொடுத்தது தான்ட்டு முடிச்சுக்கிறேன். சிவாயினம்.